ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்தியா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்தபக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவயே. அம்மா தொடர்கிறாள். சர்வமும் சாத்தியமான ஈஸ்வர சக்தி ராமகிருஷ்ணராக தோன்றி இத்தனை ஆண்டுகள் இப்படி இருக்கப் போகிறேன், சாரதையாக தோன்றி இத்தனை வருடங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாழப்போகிறேன் என்று சங்கல்பித்திருக்குமாயின் அதன்பின் அவர்களை பற்றி ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் நாம் துருவுவதில் பொருள் என்ன, பயன் என்ன? விசேஷமாக படித்தறியா கதாயி ஆவேன். படிப்பு இல்லாவிட்டாலும் தூய்மையாலேயே மகாகாளியை தரிசித்து அதன்பின் படிப்பறிவில் வராத பேரறிவு எல்லாம் பக்தியில் பெற முடியும் என்று கதாயி மூலம் காட்டுவேன் என்று பராசக்தி திருவுளம் கொண்டனள் போலும். தனக்குத்தானே நெற்களஞ்சியத்தை சரித்துவிட்டு கொண்டு அளந்து போட்டாள். அவளே ஒன்றும் தெரியாத சாரதையாக வந்து படிப்பில் கதாயிக்கு தெரிந்ததும் கூட தெரியாமலே என்றும் அன்பில் ஒன்றி வாழ எண்ணினாள். இந்த அவதாரத்தில் நெல்லை அதிகம் சரிக்கவும் இல்லை, அளக்கவும் இல்லை. ராமகிருஷ்ணரின் பக்தி பரவசங்களும் இல்வாழ்விலே அடங்கித்தான் இருந்தன. மல்லிகை பூ தானே நன்றாக திறந்து மலர்வது போல் சில அவதாரங்கள் தமது அவதார தன்மையை தாமே நன்கு மலர்த்தி காட்டும். வாமனனும் நரசிம்மனும் கண்ணனும் இப்படிப்பட்டவர்கள். தாமரையின் புற இதழ்களை பிறர் கையால் விரித்து மலர்த்துவது போல் பக்தர்கள் விரித்து பார்த்து பூரணத்துவத்தை அனுபவிக்கிற அவதாரங்களும் உண்டு. சங்கர பகவத்பாதர்கள், ராமகிருஷ்ணர் ஆகியவர்கள் இப்படிப்பட்டவர்கள். சம்பகமோ தாழம்பூவோ முழு மலரான பின்னும் தன் இதழ்களை அதிகம் திறப்பதே இல்லை. மடல் அவிழாத ஒரு மொட்டின் தோற்றத்திலேயேதான் ஏறக்குறைய இருக்கும். நாம் மலர்த்த முற்பட்டாலும் பீந்து போகும். சாரதாமணி இப்படித்தான் இருந்தாள். தோற்றத்தில் மடல் அவிழ்ந்து காட்டாவிட்டாலும் சம்பகத்தின் தாழம்பூவின் மணமாக அவளிடமிருந்து கமகமத்த அவதார தன்மையை பக்தருலகம் புரிந்து கொள்ளும். மதிப்பிற்குரிய ஒருவர் பின் கண்ட கருத்தை தெரிவிக்கிறார். ராமகிருஷ்ணரும் சாரதையும் அவதாரம் அவதாரம் என்று திரும்ப திரும்ப எழுதாதீர்கள். அவதாரம் என்று அப்பட்டமாக சொல்லிவிட்டால் அதன் பின் அவர்கள் செய்த எந்த காரியத்திலும் பெருமை இல்லை. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் இருப்பதுதான் பெருமை. இந்த கருத்தில் நியாயம் இருக்கிறது. ஆனால் வெளி போராட்டங்களில் ஒரு பாத்திரம் எப்படி நடக்கிறது என்பதை விட உட்போராட்டத்தின் எதிரெதிர் சக்திகளை சமாளித்து சமநிலை அடைவதில்தான் மானுட கதாபாத்திரங்களின் பெருமை வெளியாகிறது. உட்போராட்டம் என்பதாக அதிகமின்றி பிறந்த தினத்திலிருந்தே ராமகிருஷ்ணரும் சாரதையும் சத்திய, தர்ம, சாந்தி, பிரேமைகளின் மூர்த்தங்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிரகிருதி வேகங்களில் பிரதானமான ஷரீர இச்சை தினை அளவும் ஏற்பட்டதில்லை. எத்தனையோ உட்போராட்டங்களுக்கு பின்னரே சாதாரண மக்கள் பெறுகிற ஆத்ம சம்பத்துகளை அவர்கள் ஸ்வபாவத்திலேயே அள்ளி சொரிந்து கொண்டு வந்திருந்தனர். பால பருவத்திலிருந்தே அவர் பக்தி பரவசத்துக்கு மூர்த்தியானார். அவளோ சேவைக்கு ரூபமானாள். இப்படிப்பட்டவர்களை மனமாயைக்கு ஆட்பட்டு சம்சாரத்தில் சுழண்டு கொண்டே எதிர்நீச்சு போட்டு வெற்றி கண்ட உன்னத மானுடர்களாக மட்டும் வர்ணிப்பது எப்படி பொருந்தும்? அப்பட்டமாக அவதாரம் என்று எழுதாமல் வாசகர்களே தொனிப்பொருளாக உணரும்படி கோடி காட்டுவதில் இலக்கிய சுவை அதிகம் இருக்கலாம். ஆனால் பக்திக்கு முன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பலி தர வேண்டும் என்பது போல் அதிக சூக்ஷ்ம உணர்வு அற்ற பல வாசகர்களின் பொருட்டு இலக்கிய சுவையையும் பலி தந்தால் அதுவும் கூட தகுமே. இத்தனை விரிவான விளக்கம் கூட சாரதா சரித்திரத்தின் இலக்கிய சுவையை குறைப்பதாக தோன்றலாம். எங்கள் அம்மாவின் லீலா விபூதிகளில் ராமகிருஷ்ணர் திளைத்திருந்த பூதிர்காலிற்கு திரும்பலாம். அம்மா தொடர்பாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும்
ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.